என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா பக்தியா இருப்பீங்களா? பக்தியா இருப்பீங்களா? இருப்பாங்க. நீங்க பக்தியா இருந்தா உங்க பிள்ளைங்க பக்தியா இருப்பாங்க. ஆமென். நீங்க பக்தியா இருந்தா பக்தியா உங்க பிள்ளைங்க பக்தியா இருப்பாங்க. நீங்க விசுவாசமா இருங்க, உங்க பிள்ளைங்களை விசுவாசமா இருப்பீங்க. எதை கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ முதல்ல இதை கற்றுக் கொடுத்துருங்க. பக்தியையும் விசுவாசத்தையும் கற்றுக் கொடுத்துருங்க. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. மரியாதையோடு வளருவாங்க, நல்லா ஆசீர்வாதமாக வளருவாங்க. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அந்த பிள்ளைகள் உங்ககிட்டேருந்து ஒன்று கற்றுக்கணும். அப்பா அம்மா கிட்டேருந்து முதல்ல எதை கற்றுக்கணும்? கர்த்தருக்குரிய காரியத்தை கற்றுக்கணும். எங்கள் அப்பா போல் ஒரு பக்தியாக இருக்கணும்பா, எங்கள் அம்மா போல் ஒரு விசுவாசமாக என்ன பண்ணணும் இருக்கணும்பா. அது உங்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்லா இருக்கும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ரொம்ப மரியாதை வந்துடும் பாருங்கள். அப்புறம் உங்கள் மேலே ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் ஒழுங்காக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை பார்த்தாலே உங்கள் பிள்ளைகளுக்கு மரியாதை வந்துடும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? இது ரகசியம். என்னதுங்க அது? ரகசியம். அந்த பக்தியும் அந்த விசுவாசம், அந்த பக்தியும் விசுவாசம் வந்துச்சுன்னா ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆபிரகாமை போல அந்த பக்தியும் விசுவாசம் உள்ள மனுஷனை கர்த்தர் பெரிய அளவில் என்ன பண்ணுவார்? அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த பக்தியும் விசுவாசத்தை நீங்கள் தான் தெரிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆலயத்துக்கு வருது ஒரு பக்தியான விஷயம், ஆலயத்துக்கு வருது ஒரு விசுவாசத்துக்கு அடுத்த ஒரு காரியம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை நீங்கள் தான் தெரிஞ்சு கொள்ளணும். சொல்லுங்க, அதை நீங்கள் தான் தெரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இந்த லெண்டேஸ்ன்றபடினால இந்த யோவான் சுவிசேஷத்திலிருந்து நான் சில காரியங்களை எடுத்துக்கொண்டே வருகிறேன். போன வாரம் என்ன சொன்னோம் சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம். போன வாரம் என்ன சொன்னோம்? பாஸ்டர் என்னமோ சொன்னீங்க. ஜீவப்பம். என்ன சொன்னீங்க? ஜீவப்பம். ஜீவ அப்பமா இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சொன்னோம்? ஜீவ அப்பம். அப்பம். இந்த ஜீவ அப்பத்தையும் இந்த சரீரத்தையும் இந்த ரத்தத்தையும் எந்த மனுஷன் அனுசரிக்கிறானோ அந்த மனுஷனுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுத்து அவன் ஆவி, அவன் சரீரம் என்ன பண்ணக்கூடாது? எந்த விதத்தில் செத்து போகாதபடி அவன் சரீரத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போன வாரம் பார்த்தோம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வாரம் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யோவான் அதில் தான் பார்க்குறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். சத்தமா படிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை என்ன பண்ணிருப்பான்? அடைந்திருப்பான் என்றார். இந்த நம்ம 2வது நாள் லெண்டேஸில் இந்த காரியத்தை சொன்னோம். என்ன? இயேசு என்ன பண்றாரு? மெய்யான ஒளியா இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்ன பண்றாருங்க? ஒளியா இருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாருக்கும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க.
இப்போ அந்த 4ஆம் வசனத்திலேருந்து அவர் 9ஆம் வசனம் வரைக்கும் ஒளியை குறித்து பிரசங்கம் பண்ணுறார். என்னது? ஒளியை குறித்து. அப்போது போன வாரத்திலே நான் சொன்னேன், அந்த 2வது நாள்லேயே இன்னொரு வசனம் எடுத்துக்கோங்க. இதுலேயே 9ஆம் அதிகாரம் 9:5. நான் உலகத்திற்கு உனக்கு 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு நான் ஒளியாய் இருக்கிறேன் என்றார். திருப்பி சொல்ல, நான் உலகத்தில் இருக்கையில் நான் உலகத்திற்கு என்ன பண்றேன்? ஒளியாய் இருக்கிறேன். ஒளியா மேல சொல்ல, பகற்காலம் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியையை செய்வேன், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு என்ன பண்றேன்? ஒளியாய் இருக்கிறேன். ஒளியாய் இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன சொல்றேன்? நான் என்ன பண்றேன்? உலகத்தில் இருக்கும்போது ஒளியாய் இருக்கிறேன். இந்த வார்த்தை யோவான்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும். சொல்லுங்க, டிஃப்ரெண்ட்டாக வரும். இயேசுவை குறித்து சொல்றாரு, நான் உலகத்திற்கு என்ன பண்றேன்? ஒளியா இருக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவே என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அங்க மஸ்ட் யோவான் சொல்றார். 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருங்க? யோவான் சொல்றார் என்ன? இயேசு அந்த ஒளி. சொல்லுங்க, இயேசு அந்த ஒளின்றார். அந்த ஒளி மனுஷருக்கு ஜீவனா இருந்தது. மனுஷனுக்குள்ள என்ன பண்ணுது? ஜீவனா இருந்தது. அவருக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு என்ன பண்ணுது? ஒளியா இருந்தது. அப்போ அந்த ஒளி என்று சொல்லும்போது அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வந்த மெய்யான ஒளி. சொல்லுங்க, எந்த மனுஷனை பிரகாசிக்க வந்த மெய்யான ஒளி. அந்த ஒளியை என்ன பண்ண முடியல? இருள் என்ன பண்ண முடியல? பற்றி கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல சுவாக்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்து அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டாகுதென்றும் அவரால் அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. அவர் ஆதியிலே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆதியிலே இருந்தவர் மாத்திரமல்ல, அவர் ஒளியாய் இருந்தார். சொல்லுங்க, என்ன பண்றாரு? ஒளியாய். இயேசு எப்படி இருந்தாருங்க? ஆதியில ஒளியாய் இருந்தார், வார்த்தையாய் இருந்தார், துவக்கத்திலே இருந்தார். இதை தான் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். தேவன் முதலாவது பேசிய வார்த்தை எதுங்க? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது. ஜலத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இருளும் இருந்தது. ஆழத்திலே என்ன பண்ணது? தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவன் பேசிய வார்த்தை என்னதுங்க? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலமும் முதலாம் நாள். ஃபர்ஸ்ட் தேவன் பேசிய வார்த்தை எது அப்படின்னா, வெளிச்சம் உண்டாக கடவது. முதல்ல ஒழுங்கின்மை இருந்துச்சு, இருள் இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சு. இந்த ஒழுங்கின்மை, இருள், இந்த வெறுமையை பார்த்து தேவன் பேசின முதலாவது வார்த்தை என்னையா வார்த்தை? வெளிச்சம் உண்டாக கடவது. சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது சொன்னாரு. வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். சொல்லுங்க, வெளிச்சம் என்ன பண்ணுது? நல்லது என்று கண்டார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வெளிச்சம் வந்த பிறகுதான் இவர் 14ஆம் வசனத்தில் என்ன பண்றார்? திருப்பம் 14ஆம் வசனத்தில் வாசிங்க. பின்பு தேவன் சாயங்காலம் விடிய காலம் பாருங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார்.
அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ முதல் வெளிச்சம் உண்டாயிடுச்சு, வெளிச்சம் வந்துடுச்சு. வெளிச்சம் வந்த பிறகு தான் சுடரே வந்துச்சு. சுடர்னால வெளிச்சம் வரல. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சுடர் வந்ததுனால வெளிச்சம் வரல, வெளிச்சம் வந்த பிறகு சுடர் வந்தது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்போ வெளிச்சம் வந்துடுச்சோ, அதுக்கப்புறம் எப்போ சுடர் வந்துடுச்சோ, அப்போதான் காலங்கள் ஆரம்பிக்குது, நேரங்கள் ஆரம்பிக்குது, சீசன்ஸ் உண்டாகுது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? எப்போ சீசன்ஸும் நேரங்களும் உண்டாகுதோ அப்போ இந்த உலகம் நித்தியத்திலிருந்து மாற்றப்படுகிறது. சொல்லுங்க, நித்தியத்திலிருந்து எட்டர்னிட்டியிலிருந்து என்ன பண்ணுது? காலத்துக்கு உட்பட்டதாய் மாற்றப்படுகிறது. அதற்கு முன்பு பூமி மற்ற எல்லாமே எப்படியா இருந்ததுங்க? எட்டர்னிட்டி. த மீனிங் ஆஃப் எட்டர்னிட்டினா நிரந்தரமாக நித்தியமானதா இருந்தது. ஆனால் எப்போது சுடர்களும் காலங்களும் நேரங்களும் உண்டானபோது, நேரம் உண்டான பிறகு அது நிரந்தரத்திலிருந்து ஒரு காலத்துக்கு உட்பட்டதா என்ன பண்ணுகிறது? மாறுகிறது. நேரம் வந்துட்டோன்னு என்ன பண்ணுதுங்க? காலத்துக்கு உட்பட்டதாய் மாறுகிறது. அப்போ சுடர்களை தேவன் பின்பு தான் படைக்கிறாரு. ஆனா வெளிச்சம் முதல்ல உண்டாகுது. இந்த வெளிச்சம் அப்ப எப்படி வெளிச்சம் வந்தது? அவர் தான் என்ன? தேவன் வெளிச்சமா இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்ன பண்றாரு? வெளிச்சமா இருக்கு. இந்த வெளிச்சம் யாரு? இயேசு. இதை தான், இந்த வெளிச்சத்தை தான் என்ன பண்றாரு? 1ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுது? வெளிச்சமாய் இருந்தது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருக்குள் அந்த வார்த்தை என்ன பண்ணுது? வெளிச்சமாய் இருந்தது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார், தேவனாய் இருந்தார், வார்த்தையாய் இருந்தார், வெளிச்சமாய் இருந்தார். அந்த வெளிச்சத்திலிருந்து தான் எல்லாமே உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் தான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஜீவனாய் வெளிப்படுகிறது. சொல்லுங்க, அந்த வெளிச்சம் தான் என்ன பண்ணுதுங்க? ஜீவனாய் வெளிப்படுகிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. லைஃபாய் வெளிப்படுகிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல்ல அந்த வெளிச்சம் எல்லாவற்றையும் படைக்குது. எல்லாவற்றையும் படைக்குது. படைக்குதுன்னா சிருஷ்டிக்குது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சிருஷ்டிக்குது? மரங்களையும் செடிகளையும் மீன்களையும் மனுஷர்களையும் எல்லாவற்றையும் உருவாக்குறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தவர், மனுஷனாய் வந்தவர், இப்போது என்ன பண்றாருங்க? ஹல்லேலூயா. இப்போ அவருக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் என்ன பண்ணுது? மனுஷருக்கு ஒளியா மாறுது. மனுஷருக்கு என்ன பண்ணுதுங்க? ஒளியாய் மாறுது. அந்த ஒளி இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்து வெளிச்சம் நல்லது என்றது கண்டது போல, இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த வெளிச்சம், அந்த ஜீவன் வெளிச்சமாய் மாறி எந்த மனுஷனை பிரகாசிக்க வைக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷனை என்ன பண்ணுது? இருள் அது பற்றி கொள்ள முடியாது. இருந்தா சொல்லு, இருள் என்ன பண்ணல? பற்றி கொள்ள. அந்த ஆதியில சிருஷ்டித்தது அந்த வெளிச்சம். இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ண? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனுஷனா வந்த போது அவருக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது பாருங்க. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா மாறுச்சு பாருங்க. இப்போ இந்த மனுஷனை என்ன பண்ணுது? இந்த ஜீவனாகிய இயேசு, இந்த ஒளியாகிய இயேசு என்ன பண்றாருங்க? மனுஷனை ரீக்ரியேஷன் பண்றாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. மறு சிருஷ்டிப்பு செய்கிறார். சொல்லுங்க, மறு சிருஷ்டிப்பு செய்கிறார். அந்த மறு சிருஷ்டிப்பை தான் எப்படி சொல்றாருன்னா மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொல்றாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. மறு சிருஷ்டிப்பை தான் என்ன சொல்றாருங்க? மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொல்றாரு. அதனால தான் யோவான் இந்த இடத்துல டச் பண்றாரு. மீண்டும் மீண்டும் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுது? அந்த ஒளி என்ன பண்ணுது? ஒளியா இருந்தது. இந்த உலகத்துக்கு என்ன பண்றது? இயேசு என்ன பண்றாரு? ஒளியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றாரு? இந்த 8ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாரு? பேசுறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறவன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை என்ன பண்ணுவான்? அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன், என்னை ஃபாலோ பண்ணுகிறவன், அவன் வந்து என்னவா? இருளிலே நடக்க முடியாது, அவன் ஜீவ ஒளியை என்ன பண்ணியிருப்பான்? அடைந்திருப்பான். இந்த வார்த்தையை ஒரு அற்புதம் செஞ்ச பேர் ஒரு சொல்கிறார். ஒரு காரியத்தை செய்கிறாரு, அந்த காரியத்தை செஞ்ச பேர் சொல்கிறார். இப்போ எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? ஒலியமலைக்கு போகிறாரு. மறுநாளில் காலைல என்ன பண்ணுறாரு? தேவாலயத்துக்கு என்ன பண்ணுறாரு? திரும்பி வராரு. அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணுறாரு? உபதேசம் பண்ணுறாரு. உபதேசத்தை பண்ணிட்டு கொண்டோனோ, விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயும் அவரிடத்தில் கொண்டு வந்து, போதகரை இந்த ஸ்திரீயை விபசாரத்தை கையுமையுமாய் பிடிக்கப்பட்டா, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தை நமக்கு கட்டளையிட்டப்பட்டிருக்குது, நீர் எனக்கு சொல்லும் என்றார். அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு காரணம் உண்டாகும் போட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே என்ன பண்ணாரு? எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கல. அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவான் என்றார் சொன்னார். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முறை சிறியோர் முறை ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். அதை குறித்து தனிந்து இருக்கையில் அந்த ஸ்திரீயை நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை வேற ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே என்றால். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. மறுபடியும் ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு என்ன பண்றேன்? ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்க, உன்னை குறித்து சாட்சி உண்மை அல்லதல்ல என்று சொன்னார். இப்போ எல்லாம் திருப்பி என்ன பண்ற? வாக்குவாதம் பண்றாங்க. இப்போ எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு அப்படின்னா, இயேசு வந்து இந்த ஸ்திரீயின் நிமித்தமாக பரிசேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இந்த அற்புதம், இந்த காரியத்தை செஞ்சிட்ட பிறகு சொல்கிறார். இந்த காரியத்தை செஞ்சிட்ட பிறகு சொல்கிறார். அப்போது யூதர்களும் பரிசேயர்களும் அவங்களுக்குள்ள ஒரு காரியம் இருந்துச்சு. கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம் பேசுகிறேன், கொஞ்சம் கவனிங்க. அவங்களுக்குள்ள ஒரு முக்கியமான காரியம் இருந்துச்சு, மோசேயினுடைய அந்த பிரமாணம். அந்த மோசேயினுடைய பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படி மாதிரி இந்த உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாதபடி, உன் தேசத்தை அசுத்தப்படுத்தாதபடி நீ என்ன பண்ணு? விபசாரம் பண்ணுறவங்களையும், பில்லி சூனியம் பண்ணுறவங்களையும், விக்கிர ஆராதனை பண்ணுறவங்களும், மற்றும் வந்து என்ன சொல்கிறது, மந்திரவாதம், இந்த பில்லி சூனியம், மந்திரவாதிகள், இப்படி பல காரங்கள் இருக்கிறனால இவங்களை தேசத்தை விட்டு என்ன பண்ண? அகற்றி போடு. இப்படிப்பட்டவங்களை ரெண்டங்கம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு? கல்லெறிஞ்சு கொன்னுடு. சொல்லுங்க, என்ன சொல்ற? கல்லெறிஞ்சு. இந்த மந்திரவாதம், இந்த பில்லி சூனியம், இந்த என்ன இந்த இப்படிப்பெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். விக்கிர ஆராதனை தகாத விதத்தில் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களெல்லாம் இந்த தேசத்தை கெடுக்காதபடி இவங்களெல்லாம் என்ன பண்ணு? பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த கட்டளையை வச்சுட்டு, இதை பாரு, கையும் மெய்யுமா என்ன பண்ணிட்டா? அந்த பிடிச்சிட்டோம், ஆதாரத்தோடு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? பிடிச்சிட்டோம். இப்படிப்பட்ட பெண்ணை மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுது, கல்லெறிஞ்சு என்ன பண்ணு? கொல்லு. கல்லெறிஞ்சு என்ன பண்ணு? கொல்லு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கன்னிமையை செக் பண்ணுவாங்க. கன்னிமையை அந்த வெர்ஜினை செக் பண்ணிட்டு தான் திருமணம் போவாங்க. ஒரு வேளை கல்யாணம் பண்ணிவிட்டு அவருக்குள்ள அந்த வெர்ஜின்களை கண்டுபிடிக்கலைன்னா அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணிவிடுவாங்க? நீ தவறானவர் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? கல்லெறிஞ்சு என்ன பண்ணிவிடுவாங்க? சாகடிச்சிடுவாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு காலம். இப்படியா இருக்குது. இப்படியா இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இப்படி சொல்லி வந்து எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க? கல்லெறிஞ்சு கொள்ளணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயேசு வந்து ஒரு போதகர். இயேசு வந்து என்ன பண்ணுறாரு? ஒரு டிஃப்ரெண்ட்டாக போதிக்கிறாரு. இவர் தான் வந்து என்ன பண்ணுற? தேவகுமாரன் சொல்கிறாரு. இப்படிலாம் சொல்லின்னு வந்து நிற்கிறாரு. இவரை குறித்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? குற்றஞ்சாட்டணும். இவர் சரியில்லாதவர்னு சொல்லணும். சொல்லுங்கள், என்ன பண்ணுங்க? சரியில்லாதவர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? பிரமாணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க? மடக்கிறாங்க. இந்த இதுக்காரையும் நிறைய இடத்துல சொல்லுது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பிரமாணம் சொல்லுது, இதை செய்யுங்க,
சொல்லுங்க, இதை என்னதுக்கு பண்ணீங்க? செய்யுங்க. இதை செய்யலை, நீங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல. சொல்லுங்க, இது செஞ்சவர்னா நீங்கள் யாருங்க? தேவனிடத்தில் வந்தவர் அல்ல. அப்படியும் ஒருவேளை இவர் சரி உங்கள் பிரமாணத்தின்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார்னா, இவர் மன்னிக்கிறேன், இவர் அன்புள்ளவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, இவர் வந்து மன்னிக்கிற மாட்டுறாரு, இவர் அன்புள்ளவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை சிக்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து ஒரு இஷ்யூஸில் மாட்டி விடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து நீங்கள் அரசியல்வாதிகளாம் மற்ற எப்படியாவது ஒரு இஷ்யூவில் எப்படியாவது மாற்றி அவங்கள கேவலப்படுத்தி அவனை ஆசைப்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்க வைக்கிறதுக்கு எலி பொறி மாதிரி வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இயேசுவுக்கு எலி பொறி வைக்கிறாங்களாம் அவங்களாம். இயேசுவுக்கு இவர் அன்புள்ளவரா, இவர் மன்னிக்கிறவரா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து இல்லைன்னா என்ன பண்ணுறாரு, நியாயப்பிரமாணத்தை மீறினவரா, ஏதாவது ஒன்று சொல்லி இவரை வந்து என்ன பண்ணணும், மாட்டி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க பாருங்கள். இப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னா இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் ரொம்ப சைலண்ட்டாக என்ன பண்ணுறாரு, அப்படியே எழுதினே என்ன பண்ணுறாரு இருக்கிறார். ஓயாமல் கத்துறாங்க. கத்துன பிறகு பொறுமையாக எடுத்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, இவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லேறினா தானே சொல்கிறாங்க. சரிப்பா கல்லேறிங்க. இப்போ யார் கல்லேறுதுன்னு தானே யோசனை உங்களுக்குள்ள. முதல்ல சொல்கிறாரு, பாவமே செய்யாதவன் கல்லேறி. அந்த பிரமாணத்தில் வந்து தண்டிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது அப்படின்னா மனுஷனுங்கிட்ட இல்லை. அந்த தண்டிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? பாவம் செஞ்சவனை பாவம் செய்யாதவர் தான் என்ன பண்ண முடியும், நீதிபரர் தான் என்ன பண்ண முடியும், தண்டிக்க முடியும். பாவம் செஞ்சவனை என்ன பண்ண முடியாது, தண்டிக்கவே முடியாது. அதனால் நீ என்ன பண்ண, பாவமே இல்லாதவன் என்ன பண்ணப்போ முதல்ல கல்லேறிப்பான்றார். முதல் கல்லை என்ன பண்ணுறாரு, எறிகிறார். அப்படின்னா இப்போ வந்து நுணிச்சு பார்க்குறான். உடனே அந்த கட்டலெல்லாம் என்ன பண்ணுறது, அதை ஒவ்வொருத்தனும் குத்துனோன்னா என்ன பண்ணுறான், ஒவ்வொருத்தனா கல்லை போட்டு என்ன பண்ணுறான் போயிருக்கிறான். அப்படின்னா எல்லாரும் யாருங்க, அப்போ எல்லாரும் யாருங்க, இவனே குற்றவாளி, அடுத்தவனை குற்றவாளின்னு சொல்லி என்ன பண்ணுறான், நிறுத்துறான். இயேசு வந்து நீ பாவி அப்படின்னு அவனை பார்த்து சொல்லலை. சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்லுங்க, பாவியை கூட என்ன பண்ணல, பாவின்னா அவர் வந்து என்ன பண்ணார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ பாவம் செய்யலையா, ரைட் ஓகே அப்படின்னா கல்லேறிப்பான் அப்படின்னார். அவனை கூட என்ன பண்ணல, நீ பாவின்னு சொல்ல. அப்போ அவனே தன்னை பாவம் என்பதை, அவனை சரியில்லை என்பதை என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணாரு, உணர வச்சார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, இப்போ யாருமே வந்து என்ன பண்ணல, கல்லேறிய முடியல, எல்லாம் போயிட்டான். ஆனால் எல்லாம் போயிட்ட பிறகு இவர்கிட்ட போய் கேட்குறாரு, எங்கம்மா உன் மேலே கல்லேறினு சொன்னவங்களாம் ஆளை காணோம். இல்லை ஆண்டவரே, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ ஏன் சொல்கிறாரு, நானும் உன்னை கல்லெறிய மாட்டேன், நானும் உன்னை கல்லெறிய மாட்டேன், நான் தண்டிக்கிறதுக்கு வரல. அதுதான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாருங்க, வசனம் வாசிங்க. அதை இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியை உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இயேசு சொல்றாரு, நானும் உன்னை என்ன பண்ண போறல, ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்ண போறதில்ல, தீர்க்க போறது, நானும் உன்னை தண்டிக்கவும் நான் கல்லெறிய போறது இல்லை. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா அது அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு, இனி பாவம் செய்யாதே. எல்லாரும் முன்னாடி வச்சுன்னு சொல்லல, அவ பாவம் செஞ்சுட்டு தான், உண்மைதான். ஆனா இவர் என்ன பண்ணல, கல்லெறியல. சொல்லுங்க, கல்லெறியவே இல்லை. அதே நேரத்தில் அவர் தப்பை எப்படி உணர்த்தினாரு, எல்லாரும் இருக்கும், நீ பாவம் செஞ்சிட்ட அப்படின்னு நான் சொன்னார். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அவகிட்ட மட்டும் தான் சொன்னார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. பப்ளிக்காக என்ன பண்ணல, எதுவுமே சொல்லவே இல்லை. அதே நேரத்தில் அவர் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கல. அவர் என்ன பண்ணாரு, மன்னிக்க என்ன பண்ணாரு, செஞ்சார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு, மன்னிக்க செஞ்சார்.
இப்போ இந்த 11ஆம் வாரத்தில் சென்று 12ஆம் வாரத்தில் சொல்றார், என்ன, நான் உலகத்தில் இருக்கவில் என்ன பண்றேன், ஒளியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு என்ன பண்றேன், ஒளியா இருக்கிறேன். அப்போ ஒரு காரியத்தை சொல்றார், எப்பா நீங்க சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு கட்டளைன்னு சொல்லிட்டு அந்த கட்டளையை திரித்து அந்த வசனத்தை திரித்து தப்பு தப்பா என்ன பண்றீங்க, நடத்துறீங்க. அதை குறித்து உங்களுக்கு என்ன இல்லைங்க, ஒரு வெளிச்சம் இல்லை, அதை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு இல்லை, அதை குறித்து தப்பான எண்ணம் தான் இருக்குது. அது குறித்து என்ன இருக்குதுங்க, உங்களுக்கு தப்பான எண்ணம் தான் இருக்குது. ஆனா சரியானதை கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன். ஒளினா என்னதுங்க, அறிவு. ஒளினா என்னதுங்க, அறிவு. எத்தனை பேர் சொல்லுங்க, ஒளினா என்னது, அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவு. அப்போ இந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் இன்னைக்கு பலர் இருந்தாங்க. இவங்க தப்பான விதத்தில் வேதத்தை விளங்கி கொண்டு அந்த வேதத்தை வைத்தே ஜனங்களை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போ தப்பான விதத்தில் விளங்குறவங்க வேதத்தை என்ன பண்ணுவாங்க, ஆக்கினிக்குள்ளாக என்ன பண்ணுவாங்க, அவங்களையும் எடுத்துக்கொண்டு மற்றவங்களையும் என்ன பண்ணுவாங்க, தீர்த்து கொண்டு இருப்பாங்க. இயேசு சொல்றார், வேதத்தை கொண்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு வேதம் அல்ல. வேதம் என்னதுங்க, அது மன்னிக்கிறதுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒன்று. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை, ஒருவேளை மோசே இந்த மாதிரி செய்யுங்களை கல்லெறின்னு சொல்லியிருந்தாலும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க ஒரு காரியங்களை அன்றைய காலகட்டத்தில் செஞ்சிருக்கலாம். அது இயேசு வரும் வரைக்கும் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக கூட இருக்கலாம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. கவனிங்க. அப்போ இயேசு வந்துட்ட பிறகு கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் என்ன பண்ணுது, உண்டானது. எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனம் யாராவது வாசிங்க. முக்கியமான காரியங்களை சொல்றேன். கரந்தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்போ ஒரு காரியத்தை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோமா. இயேசு இஸ் a fullness abundance அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. முழு பரிபூர்ணமாய் வந்தார். அந்த பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. அப்போ சத்தியம் யாரெல்லாம் வந்தது, இயேசுவால வந்தது. கிருபை யாரால வந்தது, இயேசுவினால வந்தது. கிருபைன்னா என்னதுங்க, தயாளம். கிருபைனா என்னது, இரக்கம். கிருபைனா என்னது, கருணை. கிருபைனா என்னது, மன்னிப்பு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இது யார் மூலமாய் வந்தது, இயேசுவின் மூலமாய் வந்தது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நியாயப்பிரமாணம் அவன் மூலமா வந்துடுச்சு, இயேசு கிறிஸ்துவின் மூலமா இது வந்துடுச்சு. நியாயப்பிரமாணம் இருக்கிற கால வரைக்கும் இந்த சட்டங்கள் எல்லாம் நீங்க நிறைவேற்றினீங்க. ஆனா இப்ப கிருபையின் பிரமாணம் வந்துட்ட பிறகு நீங்க இதை என்ன பண்ணக்கூடாது, நிறைவேற்ற கூடாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படி சொல்லட்டுமா, ஒரு பழைய சட்டம் இருக்கிற வரைக்கும் பழைய சட்டத்தின்படி ஜனங்களை என்ன பண்ணலாம், நடத்தலாம். ஒரு புது சட்டம் வந்துடுச்சு. சொல்லுங்க, என்னது புது சட்டம்? என்ன இப்படி சொல்லலாம், எல்லாரும் ஹெல்மெட் போடணும் அப்படின்னு ஒரு சட்டங்குது. இப்போ ஹெல்மெட்டு போடாதவங்க எல்லாரும் பிடிச்சி போடுறான், ஃபைன் பண்ணுறான். சட்டம். அடுத்து ஒரு சட்டம் வருது, இன்னொரு சட்டம். என்ன சட்டம் வருதுங்க, இனிமேல் ஹெல்மெட் போடலன்னா கூட பரவாயில்லை, ஜனங்களை நல்லெண்ணத்தை முன்னிட்டு, ஜனங்களுக்கு ரொம்ப ஹெல்மெட் பாரமாக இருக்குது, ஜனங்களுக்கு சில நேரத்தில் என்ன பண்ணுது, வேர்க்குது, இதுவே தலைவலிலாம் கழுத்து வலிலாம் வருது, ரொம்ப ரொம்ப தடியாக கொடுத்துட்டான். அதனால் ஹெல்மெட் என்ன பண்ணலாம், போட வேணாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு திட்டத்தை போட்டுச்சுன்னு வச்சிங்களேன். இப்போது ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி யாராவது பிடிக்க முடியுமா? ஏன் பிடிக்க முடியாது? அந்த சட்டத்தை காட்டில மேலான ஒரு சட்டம் வந்துச்சியா. இப்போ என்ன பண்ணல, பரவாயில்ல, தேவையில்லை அப்படின்னு வந்துட்ட பிறகு இந்த சட்டத்தை என்ன பண்ண முடியாது, யாருமே முதல் சட்டத்தை அமுல்படுத்த முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதே மாதிரி மோசேயின் பிரமாணம் இயேசு கிறிஸ்து
கிருபையும் சத்தியம் வர வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் நடத்தி நின்றீங்க. ஆனால் இப்போ கிருபையும் சத்தியம் வந்துடுச்சு. கிருபையும் சத்தியம் வந்துட்ட பிறகு இது மோசையின் பிரமாணத்தின்படி நீ என்ன பண்ணக்கூடாது,